இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் நான் சாப்பிட்டதே இல்ல. என் மூக்குக்கு கீழ ஃபுல்லா வேர்த்துருச்சு. என் வாய் ஃபுல்லா அவ்ளோ எரியுது. அது என்னன்னா Flipkartல வாங்குன கொரியன் நூடுல்ஸ். டோட்டலா 2 ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. சேம் அதே நூடுல்ஸ் மாதிரி மசாலா பிளஸ் சில்லி ஆயில் குடுத்துருக்காங்க. இது வந்து மேகி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் நூடுல்ஸ 2ஆ உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வெந்ததும் எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணிய வடிகட்டி எடுத்துருங்க. தென் இது கூட குடுத்துருக்கிற மசாலா பிளஸ் ஆயில்ல நான் ஃபர்ஸ்ட் வெறும் மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சில்லி ஆயில் இல்லாம நூடுல்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் வெறும் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வச்சதும் காரமா அதோட டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ்ல பார்க்கும்போது அந்த சில்லி ஆயில் தான் ஸ்பைசினஸ் ஹையா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ காரம் சில்லி ஆயில்ல மட்டும் இல்ல மசாலாலாம் அதிகமா போட்டிருக்காங்க. தென் சில்லி ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கலரே சேஞ்ச் ஆயிருச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதோட ஸ்பைசினஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்டாவும் இருந்துச்சு. காரம் பிடிச்சவங்க மட்டும் இந்த நூடுல்ஸை ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.